வெற்றிக்கு ஜெண்டர் கிடையாது. வெறும் இரும்பு மனசும் நிலை கொண்ட கனவுகளும் இருந்தாலே போதும். பெண்கள் என்று தங்கள் எல்லைகளை தாண்டி மைதானங்களின் வரலாற்றை எழுதுகிறார்கள். பேட் பால் எல்லாமே பெண்களின் பிடியில். அவர்கள் இப்போது வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல, விளையாட்டின் வரலாற்றை எழுதுபவர்கள். அந்த வரலாற்றில் ஒரு ஒளிரும் பெயர்தான் மித்தாலி ராஜ். அவரை பற்றி பேசுவதற்காக நான் சிவப்பிரியா ஃப்ரம் பாரதி அகாடமி. பெண்களும் பேட் பிடித்து உலகத்தை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார்கள். அந்த வீராங்கனை தலைமுறையை வழிநடத்தியவர்தான் இந்தியாவின் பெண் சச்சின் டெண்டுல்கர் என அழைக்கப்படும் மித்தாலி ராஜ். அவர் 1982ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி ஜோத்பூரில் பிறந்தார். அவர் வாழ்ந்த இடத்தில் கிரிக்கெட் ஆடுவது அன்றாடமாயிருந்தாலும் யாரும் ஒருபோதும் ஒரு பெண்ணை பேட் எடுக்க சொல்லவில்லை. ஆனால் அவரது தோழி கிரிக்கெட் பயிற்சிக்கு சென்றபோது தன் அப்பாவுடன் சென்று உடன் விளையாட தொடங்கியதுதான் மித்தாலியின் வாழ்க்கையின் திருப்புமுனை. அவர் அப்போது இருந்த வயது தொடக்கம் வெறும் 10. ஆனால் ஒருமுறை அவர் பேட் பிடித்ததும் விலக முடியாத உறவு ஆரம்பமாகிவிட்டது. அவரது தந்தை எஸ். ராஜ் இந்திய விமானப்படையில் பணியாற்றியவர். மிக கடுமையான ஒழுக்கம் மற்றும் திட்டமிடல் கொண்டவர். அவர் தனது மகளை முழுமையாக ஆதரித்தார். One small step towards passion became a lifelong march to glory. மித்தாலி ராஜ் தனது படிப்பிலும் சிறந்து விளங்கினார். அவர் சிறுவயதிலேயே தனது தாயிடம் கேட்டார், பெண்களும் உலகக்கோப்பை வெல்லலாமா என்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்தான் இன்று அவரது வாழ்க்கையே. அவர் இந்தியாவிற்காக 1999இல் முதல் தடவையாக விளையாடினார். முதல் போட்டியிலேயே செஞ்சுரி விளாசி 114 ரன்கள் குவித்தார். அதைத் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய அணிக்காக ஆடினார். அவர் உலகின் மிக அதிக ஓடிஐ ரன்கள் எடுத்த பெண்மணி என்ற பட்டத்தை பெற்றார். அவர் எடுத்த மொத்த ரன்கள் 7805 ஆகும். அவர் ஒருநாள் போட்டிகளில் 232 மேட்சில் விளையாடி உலக சாதனை படைத்தார். அவர் 2003ஆம் ஆண்டு அர்ஜுனா அவார்ட், 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ அவார்ட், 2021ஆம் ஆண்டு கேல் ரத்னா அவார்ட், 2017ஆம் ஆண்டு விஸ்டன் லீடிங் உமன் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்ட் அவார்ட் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். She didn't chase records, she chased excellence and the records followed her. மித்தாலி ராஜ் என்றால் நம்பிக்கையின் மற்றொரு பெயர். பெண்களுக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன எல்லா வாய்களையும் மூடியவர். அவரது பனிப்பாறை போன்ற அமைதியும் வெண்ணெருப்பு போன்ற மனசும் இந்திய பெண்கள் கிரிக்கெட்டின் வரலாற்றையே மாற்றியது. அவர் பேட் பிடித்தார். பின்னால் பல பெண்கள் கனவு பிடிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் கனவை கண்டு போராடும்போது அது அவளுக்கு மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒளியாகிறது. இன்று உங்கள் கனவுகள் யாராலும் கட்டுப்படுத்தப்படக்கூடாது. மித்தாலி ராஜ் போல நாமும் நம் சின்ன முயற்சியிலிருந்தே ஒரு சரித்திரம் தொடங்கலாம். மித்தாலி ராஜ் proved that the cricket pitch is not just for men, it's a place where dreams have no gender. நன்றி.